எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை கண்டிப்பாக உங்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அதாவது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் த்ரிஷாவை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை மொத்த தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, இப்படி பல முக்கியமான விஷயங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் அந்த தகவலில் இருக்குது. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே, இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவரும் சேர்ந்து கல்பாத்தி திருமணத்தில் அட்டன் பண்ணது மொத்த தமிழகத்தையே அதிர வைத்திருக்கு. இது குறித்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை தளபதி விஜய் மகன் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்வை குறித்தும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ என்னப்பா பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் நியூஸ் குறித்து தான் கடந்த ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து கல்பாத்தி திருமணத்துக்கு அட்டன் பண்ணாங்க. இதுதான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சி எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா நாங்கள் தான் ஒவ்வொரு வாரமும் தளபதி விஜய் அவர்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறோம். தளபதி விஜய் அவர்களே இப்படி த்ரிஷாவை கூட்டிகிட்டு கல்பாத்தி மேரேஜுக்கு போனால் நாங்கள் என்ன தான் பேசுறது, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு த்ரிஷாவும் தளபதி விஜய் அவர்களும் கல்பாத்தியுடைய திருமணத்திற்கு போனது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்யாணத்துக்கு போனால் போயிட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நமக்கு இந்த திராவிட கட்சி ஒழியணும், நம்முடைய தமிழகத்தில் ஒரு தூய சக்தி மலரணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிவிகேக்கு போய் ஒரு ஓட்டை போட்டுட்டு கம்முன்னு வந்துடுவோம் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க இது குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் பண்ணது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைவர்ஸ் மனுவில் சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகையோட தகாத உறவில் தன்னுடைய கணவரான விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட நடிகை யாருன்னு சொல்லலை, என்னன்னு சொல்லலை. அப்போ மொத்த தமிழகமே அந்த குறிப்பிட்ட நடிகை யார், அது என்னவா இருக்கும், அது அப்படியா இருக்குமா, இது இப்படியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியே அதுவும் இதுவும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை மூடி 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 மறைக்கிறோமோ அந்த விஷயம்தான் பூதாகரமாகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு மேரேஜுக்கு போகும்போது காலப்போக்கில் மக்களே இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தான் தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. என்னதான் அரசியல் விமர்சகர்கள் இப்படி சொல்லியிருந்தாலும் டிவிகே தொண்டர்கள் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. வாரம் தளபதி விஜய் அவர்களை பற்றி அவருக்காக சப்போர்ட் பண்ணுறதே எங்களுக்கு வேலையா, நாங்கள் எப்போ தான் அரசியல் பண்ணி பார்க்குறது, அரசியலுக்கு எங்களுக்கு இருக்கிற பரபரப்பு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு எங்களுக்கு இருக்கிற பரபரப்பு தளபதி விஜய் அவர்களுக்கு இல்லையா, அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாரே அப்படின்னு டிவிகே தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாக்களில். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவாங்களாப்பா இல்லை சேர மாட்டாங்களாப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்குற விஷயமா இருக்கும். இது குறித்து சில நெருங்கிய வட்டாரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு தளபதி ரசிகராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். பகவதி படத்துலேருந்து, அதற்கு முன்னாடி பல படங்களில் இருந்து, அதன் பிறகு பல படங்களில் இருந்து, ஆரம்ப கால படங்களில் இருந்தே தளபதி விஜய் அவர்கள் தான் அரசியலுக்கு வரப்போகிறேன், சிஎம் ஆக போகிறேன் அப்படிங்கிறத
உறுதியாக சின்ன சின்ன சீன்கள் மூலமாக வெளிப்படுத்திட்டே வந்துட்டு இருப்பார். அப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா இவருக்கு அந்த எண்ணம் எப்போ இருந்திருக்குன்னு பாருங்கள். 20 வருடங்களுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு. அப்படியே அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்து அந்த ஒரே குறிக்கோள் நோக்கி 20-30 வருடங்களாக பயணம் பண்ணி இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து 2031ஆம் ஆண்டு உறுதியான டிவிக்கு ஆச்சு. 2026ஆம் ஆண்டு கடுமையான போட்டியை கொடுத்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் எலெக்ஷனுக்கு 30 நாட்களே இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தன் கூடிய இத்தனை வருட காலங்கள் இருந்துட்டு டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் மேலே எடுத்துனா இந்த ஒரு துரோகத்தை அவர் மன்னிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கேட்குறாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை சேர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கிற விஷயம் இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். சரி, அரசியல் விமர்சகர்கள் இப்படி சொல்கிறாங்க, இப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் பண்ணிட்டாரு, இதற்கு மேலே தளபதி விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களுக்கே சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, அதனால தான் தளபதி விஜய் அவர்களை ஏமாற்றி தன்னுடைய வலையலை வீழ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் மட்டும் கிடையாது, பல பேருடைய வாழ்க்கையவே கெடுத்துருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆக போகிறாரு, அவர்கிட்ட பல கோடிகள் இருக்குது, பேரும் இருக்குது, புகழும் இருக்குது. தளபதி விஜய் அவர்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டா நாளைக்கு நாம் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தளபதி விஜய் அவர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் த்ரிஷாவை நேரில் பார்த்து ரொம்ப கடுமையாக விளாசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. அதாவது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸில் தளபதி விஜய் மனைவி சங்கீதா த்ரிஷா அவர்களை சந்தித்து ரொம்பவே மோசமாக சண்டை போட்டிருக்கிறதா அந்த தகவலில் இருக்குது. த்ரிஷா அவர்கள் ஆடி போயிட்டாங்களாம். சங்கீதா அவர்கள் ரொம்பவே சாஃப்டான, ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி கோவப்படுறாங்களே, இப்படி பப்ளிக் பிளேஸில் கத்திட்டு போகிறாங்களே, இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கதி கலங்கி போயிட்டாங்களா த்ரிஷா அவர்கள் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. இதை தான் எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் சங்கீதா அவர்கள் பார்த்திங்கன்னா 1000 இருந்தாலும் சங்கீதா ஒரு தமிழ் பெண், அவங்களுக்குள்ள அனைத்து கோபங்களும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேரும் த்ரிஷா அவர்களை என்னதான் இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸில் அவமானப்படுத்துறது சரி கிடையாது அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி எல்லாருமே இதை பற்றி ஷேர் பண்ணிட்டுருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்குது? தளபதி பக்கமா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா பக்கமா, இல்லை த்ரிஷா பக்கமா? யார் பக்கம் நியாயம் இருக்குது? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இதையெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.